ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி அமாவாசைங்க. ஸோ காலைல எழுந்ததுமே வடைக்கு ஃபஸ்ட்டு உளுந்த ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது, எனக்கும் ஆஃபீஸ் இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தாங்க செஞ்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்கி வச்சு ஒரு துவையல் அரைச்சிருந்தேன். சின்னவன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடி தூவி அதில் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவன் சாப்பிட்ருவான். அவன் ஸ்கூலுக்கு துவையல் சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். ஸோ 2 பேத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. மார்னிங் 5:30க்கே ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அதனால் அவங்கள அனுப்பிச்ச பிறகு தான் நான் நம்மளோட சமையலை தொடங்கினேங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. நானுமே லஞ்ச் பிரேக்குக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம், கதம்ப சாம்பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லாம் போட்டு வச்ச கதம்ப சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். சைவ சாப்பாடுனாலே உருளைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக இருக்கும். புடலங்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வடை, பாயசம். இவங்க கூட தக்காளி ரசம், தயிர். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல்.